தாளவாடியில் கடத்தப்பட்ட இளைஞரை வனப்பகுதியில் விட்டுச் சென்ற கடத்தல்காரர்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் ஹார்ட்வேர்ட்ஸ் கடை வைத்து நடத்தி வருபவர் கிஷோர். இவர் தினந்தோறும் இரவு வேளையில் தலைமலை ரோடு பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் இரவு தொலைபேசியில் பேசியபடி நடந்து சென்றுள்ளார். அப்போது தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த தனது தம்பியிடம் யாரோ தன்னை அடிக்கிறார்கள், கடத்துகிறார்கள், காப்பாற்று என்று கூறி கைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கிஷோரின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் என வந்ததால் உடனடியாக அவரது தம்பி தாளவாடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த நிலையில் கிஷோர் கடத்தப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தாளவாடியிலிருந்து தலமலை செல்லும் ரோட்டிலுள்ள தனியார் மருத்துவமனை எதிரே ஆற்றில் இரத்த கரைகளுடன் சில தடயங்கள் கிடைத்ததும் மோப்பநாய் உதவியுடன் தனிப்படைகள் அமைத்து சந்தேகப்படும் நபர்கள் குறித்து விசாரணை நடந்து வந்தது. இந்நிலையில் கடத்தப்பட்ட கிஷோரை தாளவாடி அருகே தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையில் அமைந்துள்ள குமாரகுண்டி வனப்பகுதியில் இன்று காலை விட்டுச் சென்ற தகவலை அங்கிருப்போர் காவல்துறையிடம் தெரிவிக்க தாளவாடி காவல்துறையினர் உடனடியாக அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தலையில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் கிஷோருடன் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.